சொரக்காயில சாம்பார், கூட்டு, குழம்பு, கிரேவி இந்த மாரி நெறைய ஐட்டம் செஞ்சிருப்போம். அதே சொரக்காய வச்சு நல்ல காரசாரமா ஒரு ருசியான சட்னி ரெசிபி செய்யலாமா? இப்ப சொரக்காய நல்லா தோல சீவிட்டு, கட் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில தான் இந்த சட்னி செய்ய போறோம். இப்ப 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். எண்ணெயில ஆட் பண்ணிட்டு அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இளம் பொன்னிறமாகிற வரையும் வெயிட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு லைட்டா பொன்னிறமா மாறுனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு ஒரு 8 பல்லு பூண்டு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டையும் லைட்டா வதக்கிருங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 செகண்ட் வந்து இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சொரக்காயும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த சொரக்காயை ஆட் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பாதி அளவு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 6 காஷ்மீரி மிளகா சேர்த்துறேன். நீங்கள் நார்மல் மிளகாய் இருந்ததுன்னா நார்மல் மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் ஒரு 10-20 செகண்ட் வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் ஊற வச்ச ஒரு சின்ன துண்டு புளியும் இதோட சேர்த்துறோம். அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சொரக்காய் சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒரு 80% அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். கடுகுளுந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 2 வரமிளகாயும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிட்டு கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் சட்னி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சுட இட்லி கூட தோசை கூடயும் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சொரக்காயில் நம்ம எத்தனையோ ரெசிபி செஞ்சுருக்கோம். ஆனால் இதில் சட்னியும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான இட்லி கூட இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.